சிறிய குறைகள் பெரிதாகி விடுகின்றது. அன்பில்லாத இடத்தில் பெரிய குறைகள் மன்னிக்கப்படுகின்றது. அன்பானவர்கள் இதயத்தில். வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ அல்ல, நம்மை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத மற்றும் விட்டு விலகாத நமக்கு பிடித்த உறவு மட்டும் போதும். ஒரு மனிதன் எதற்கு பரபரக்க வேண்டும்? இங்கு எதுவும் முக்கியமில்லை, எதுவும் நிரந்தரமில்லை. இதை புரிந்து கொண்டால் பரபரப்போ படபடப்போ வராது. இனி எது செய்தாலும் யோசித்த பிறகே செய். ஆழ்ந்து யோசிப்பதற்கு எப்பொழுதும் அமைதியோடு இரு. அந்த அமைதி வேண்டுமெனில் பரபரப்பு இல்லாமல் இருக்க கற்றுக்கொள். யாருமே தொலைக்காத ஒன்றை உலகம் தேடிக்கொண்டு இருக்கிறது இன்று வரை, நிம்மதி. உண்மையில் வாழ்வு எளிதுதான். மனிதன்தான் விடாப்பிடியாக வாழ்வை சிக்கலாக்கி தவிக்கின்றான், தடுமாறுகின்றான், விதியின் மீது பழியை சுமத்துகிறான். வயலில் இட்ட விதை முளைத்து பன்மடங்கு பலனளிப்பது போல செய்த நல்வினை தீவினைகள் பன்மடங்கு பெருகும். உங்களுக்கு மரியாதை குறைய இந்த 5 பழக்கங்கள் தான் காரணம். 1. அளவுக்கு அதிகமாக விளக்கம் கொடுக்காதீங்க. 2. சிரிக்க தேவையில்லாத இடத்தில் சிரிக்காதீங்க. 3. நீங்கள் பேசும்போது மற்றவர்களை குறுக்கிட அனுமதிக்காதீங்க. 4. உங்கள் கஷ்டம் பயம் எல்லாவற்றையும் ஊர் முழுக்க சொல்லாதீங்க. எதையும் ரகசியமாக வைத்திருந்தால் நல்லது. 5. தேவையில்லாத இடத்தில் மன்னிப்பு கேட்காதீங்க. வாழ்க்கையில் சந்தேகம் அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா நிம்மதியாக இருக்கவே முடியாது. அந்த சந்தேகம் ஆரம்பிக்கும் போதே அது தீர்த்து முடிச்சிட்டா நிம்மதியாக வாழலாம். ஆசை பேராசையாகவும் பற்று வெறியாகவும் மாறும்போது மன அமைதி விலகி சென்றுவிடும். 1000 சொந்தம் நம்மை தேடி வரும், ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள். இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. ஏமாளி என்கின்ற பட்டம் இப்பொழுதெல்லாம் விட்டு கொடுப்பவருக்கே பரிசளிக்கப்படுகிறது. தேவையற்ற எண்ணங்களை சிந்தித்து கவலை அடைவது சாத்தியம் என்றால் தேவையான எண்ணங்களை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியமே. அறிமுகம் இல்லாதவரின் திறமை பாராட்டப்பட வைக்கிறது, அருகில் இருப்பவரின் திறமை பொறாமைப்பட வைக்கிறது. எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பே கிடைக்காத ஒரே தவறு துரோகம். நிம்மதி இல்லாமல் போனதற்கு நினைவில் உள்ளவர்கள்தான் முக்கிய காரணமாக இருப்பார்கள். பண கஷ்டத்தில் கூட வாழ்ந்திடலாம், ஆனால் மன கஷ்டத்தில் யாராலும் வாழ இயலாது. அழகை விட அன்பு முக்கியம், பணத்தை விட பாசம் முக்கியம், படிப்பை விட பண்பு முக்கியம். எனது விதியை எழுதும் நேரத்தில் இறைவன் என்ன பிரச்சனையில் இருந்தானோ தெரியவில்லை. பிறப்பில் தொடங்கிய பிரச்சனை இறப்பு வரை தொடரும் போல தெரிகிறது. பணம்தான் இங்கே எல்லாமே. தைரியமாய் ஒரு முடிவை எடுக்க முடியலனா அதுக்கு காரணம் பயமாய் இருக்காது, பணமாய் இருக்கும்.